காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அந்தியோகிய மிஷன் ஊழியங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 1 அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் இப்போது வாசிப்போம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே கிறிஸ்தவர்கள் எதற்கு பங்காளிகள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய தேவ மக்களுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு நீங்கள் பங்காளிகளானதால் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு நீங்கள் பங்காளிகள். அப்போ இந்த உலகத்திலே புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, இஸ்ரவேலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக பவுலடியாருக்கு தேவன் மிகுந்த கிருபைகளை கொடுத்திருந்தார், வரங்களை கொடுத்திருந்தார், தாளந்துகளை கனிகளை கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். அப்போ இந்த பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற விசுவாச மக்கள் பங்காளிகள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இப்போ என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அவரை அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாயிருந்தோம். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தினது அந்த கிருபைதான். ஆண்டவருடைய கிருபைதான் பாவிகளாகிய நம்மை, அக்கிரமத்தில் மரித்திருந்த நம்மை, பாவத்தில் மரித்திருந்த நம்மை கிருபைதான் தகுதிப்படுத்தினது இல்லாமல் அந்த கிருபைக்கு நீங்களும் நானும் பங்காளிகளாயிருக்கிறோம். தெய்வம் தந்த கிருபைக்கு நீங்களும் நானும் பங்காளிகளாய் இருக்கிறோம். அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வருகிறது, நம்மை ஆசீர்வதித்து வருகிறது, நம்மை போஷிக்கிறது, நம்மை நடத்துகிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஒருவேளை சொத்துல உங்களுக்கு பங்கில்லாமல் இருக்கலாம், ஆஸ்தியில உங்களுக்கு பங்கில்லாமல் இருக்கலாம், ஒருவேளை மற்ற எல்லா விதமான காரியங்களிலே உங்களை பிரித்து தனித்து விடப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் உலக பிரகாரமான சொத்துக்களுக்கு பங்காளிகளாய் இல்லாதவிட்டாலும் நீங்களானும் கிருபைக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். தெய்வம் தந்த கிருபைக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். அந்த கிருபை நம்மை நடத்தும், அந்த கிருபை நம்மை ஆசீர்வதிக்கும், அந்த கிருபை நம்மை போஷிக்கும், அந்த கிருபை மனித தயவையும் தேவ தயவையும் உண்டாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த கிறிஸ்துவர்கள் இதற்கெல்லாம் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்று பார்க்கும்பொழுது கிருபைக்கு பங்காளிகளாய் இருக்கிறார்கள். அடுத்ததாக நம் வேதத்தில் படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பேதுருவின் புஸ்தகம், அதாவது 2 பேதுருவின் புஸ்தகத்திற்கு வருவோம். அதனுடைய 1 அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ என் கண்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது பார்த்தோம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிருபைக்கு பங்காளிகளாய் இருக்கிறார்கள். இரண்டாவதாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவின் சுபாவங்களுக்கு, தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு ஸ்தோத்திரம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்முடைய சுபாவங்கள் மிகவும் மோசமானதாக இருந்தது. ஸ்தோத்திரம். நிறைய கோபங்கள் இருந்தது, பிடிவாதங்கள் இருந்தது, எரிச்சல்கள் இருந்தது, மூர்க்கங்கள் இருந்தது, நமக்குள்ள ஜாதி வரிகள், இனவரிகள், மதவரிகள் நமக்குள்ள இருந்தது, இச்சைகள் நமக்குள்ள இருந்தது, உலகத்தின் சிநேகங்கள், உலகத்தின்
உலகத்தின் சிற்றின்பங்கள் நமக்குள்ளே கொட்டி கிடந்தது. ஆனால் ரட்சிப்புக்குள் வந்த பிற்பாடு, அபிஷேகத்திற்குள் வந்த பிற்பாடு அந்த பழைய சுபாவங்கள் மாறி, ஜென்ம சுபாவங்கள் மாறி, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் நமக்குள்ளே கிறிஸ்துவின் சுபாவங்கள் உண்டாயிருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சுபாவங்களுக்கு பங்காளிகளாயிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்னாடி, அபிஷேகத்திற்குள் வருவதற்கு முன்னாடி அந்த மனிதனுக்குள் இருப்பது ஜென்ம சுபாவம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் நான் ஸ்தோத்திரம் துட்குணத்தில் உருவானேன் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்னாடி நமக்குள்ளே துட்குணம் இருந்தது, ஜென்ம சுபாவங்கள் இருந்தது, பழைய சுபாவங்கள் இருந்தது, பாரம்பரியமான சுபாவங்கள் இருந்தது. ஆனால் ரட்சிப்புக்குள் வந்த பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டியது கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்னாடி கோபங்கள், பிடிவாதங்கள், எரிச்சல்கள், பலவிதமான சுபாவங்கள் இருந்தாலும் கூட ரட்சிப்புக்குள் வந்ததற்கு பிற்பாடு அவைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவை போல எல்லாரையும் சிநேகிக்கிற ஒரு சுபாவம், அன்பு செலுத்துகிற ஒரு சுபாவம், மன்னிக்கிற சுபாவம், எல்லாருக்கும் இரக்கம் காண்பிக்கிற ஒரு சுபாவத்திற்குள் நாம் வர வேண்டும். இயேசு நம் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், அன்புள்ளவராய் இருக்கிறார், கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் நம்மைக்குள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். மறுபிறப்பின் அனுபவம் அடைந்தவர்களாய், ரட்சிப்பின் அனுபவம் அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் பொழுது நமக்குள் திவ்ய சுபாவங்கள் உண்டாகிறது. அவருடைய சுபாவத்திற்கு நீங்களும் நானும் பங்காளிகளாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ ஜென்ம சுபாவங்கள் மாறி திவ்ய சுபாவங்கள் நம்மில் உருவாக வேண்டும். இரண்டாவதாக எபிரேயர் புஸ்தகத்திற்கு வருவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எதற்கு பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, பரம அழைப்புக்கு ஸ்தோத்திரம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள், பரம அழைப்புக்கு பங்காளிகளாய் இருக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஸ்தோத்திரம். பரலோகத்திற்கு வாருங்கள் என்று, என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப எல்லாருக்கும் நித்தியத்தை தருவதற்கும், எல்லாருக்கும் பரலோக வாழ்க்கையை தருவதற்கும் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் அழைப்புகள் கொடுக்கப்பட்டாலும் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, எத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார்களோ, எத்தனை பேருக்குள் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது ஸ்தோத்திரம், நரகத்திற்கு போகிற வழி விசாலமுமாய் இருக்கிறது, ஸ்தோத்திரம் பாதை விசாலமாய் இருக்கிறது. ஆனால் பரலோகத்திற்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமாய் இருக்கிறது. அப்போ பாடுகள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக பல நிலைகளிலே நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டதோடு நின்று விடாமல் அந்த பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும், பரலோக வாழ்க்கைக்கு நீங்கள் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று உங்களை அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். நித்தியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற, பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நீங்கள் கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். அவர் பாடுகள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, நிந்தைகளை அவமானங்களை சந்திப்பதன் வழியாக மரித்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப கிறிஸ்து பாடுகளின் வழியாகவே அவர் பரலோகத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார். நீங்களும் நானும் பாடுகளின் வழியாகவே செல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். சோதனைகளை சகித்த பின் பாக்கியவான் என்று அழைக்கப்படுவோம், அவனுக்கு ஜீவகிரீடம் கொடுக்கப்படும் என்று வேதத்தில் படிக்கிறோம். அருமையான காலை பொழுதிலே உங்கள் நிலை என்னங்கிறதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக கொலேசியர் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். கொலேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வாக்கியம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பானவர்களே, நீங்களும் நானும் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். அதாவது வரப்போகிற மகிமை. ஸ்தோத்திரம். உலக வாழ்க்கையில நீங்கள் நிறைய பாடு அனுபவிக்கிறீங்க, நிந்தை அனுபவிக்கிறீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு, ஆலயத்திற்கு சென்ற நாள் முதற்கொண்டு, இந்த பரிசுத்த வேதத்தில் கையில் எடுத்த நாள் முதற்கொண்டு நிறைய பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை, தூசிப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆபிரகாம் வாழ்கிற, ஈசாக்கு வாழ்கிற, யாக்கோபு யோசேப்பு வாழ்கிற, எலியா எலிசா வாழ்கிற, யோசுவா மோசே வாழ்கிற அந்த பரலோக சுதந்திர வாழ்க்கையிலே, அந்த பரிசுத்தவான்கள் வாழ்கிற அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பங்காளிகளாக, பங்குள்ளவர்களாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த உலக சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு பரலோக வாழ்க்கையை, பரலோக சுதந்திரத்தை, பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தை இழந்து விடாமல் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக எபிரேயர் புஸ்தகத்திற்கு வருவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 10வது வாக்கியம், அவர் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என் அன்பானவர்களே, 4வது அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அவருடைய பரிசுத்தத்திற்கு நம் பங்காளிகளாய் இருக்கும் பொருட்டு அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம் மீது ஒரு விருப்பம் உண்டு. என்னவென்று சொன்னால், அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவனுடைய விருப்பம் என்ன? உங்களை குறித்த ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எதற்கு உங்களை பங்காளிகளாக மாற்ற விரும்புகிறார் என்று சொன்னால், அவருடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் பங்காளிகளாய் இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் பங்காளிகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார். பரிசுத்தத்திலே பங்கடைவதற்காகத்தான் உங்களை சிட்சிக்கிறார். இதை அறியாமல் தான் அநேக விசுவாசிகள் பாவம் செய்கிறவன் நன்றாக இருக்கிறான், ஸ்தோத்திரம், மதுபானம் அருந்துகிறவன் நன்றாக இருக்கிறான், உபசாரம் பண்ணுகிறவன் நன்றாக இருக்கிறான், நான் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் இவ்வளவு தண்டனைகளை, ஸ்தோத்திரம், பனிஷ்மெண்ட்டுகளை கொடுக்கிறார், ஏன் சோதிக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நரகத்திலே பங்கடைவார்கள். நீங்களோ பரிசுத்தத்திலே பங்கடைய வேண்டியவர்கள். நீங்கள் பரிசுத்தத்திலே பங்கடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றன்றைக்கு செய்கிற தவறுகளுக்கு, அன்றன்றைக்கு செய்கிற குற்றங்களுக்கு அன்றன்றைக்கே தேவன் உங்களை சிட்சிக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், உங்களை சிட்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகளுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 5வது, இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு நீங்கள் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். வெளிப்பட போகிற மகிமைக்கு பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். அது நம்பிக்கையின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக நம்மை சந்திக்க வரப்போகிறார். இந்த உலகத்தில் 7 வருடம் உபத்திரவ காலம் நடக்க போகிறது. ஸ்தோத்திரம். ஒரு யுத்தம், மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்க போகிறது. ஆண்டவர் இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். ஒரு பெரிய நியாய தீர்ப்பை நம்ம சந்திக்க போகிறோம். இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் கூட இனி அவரோடு கூட ஆண்டாண்டு காலமாக, நித்திய காலமாக பரலோக வாழ்க்கையில் நம்ம வாழ போகிறோம். இனி வெளிப்பட போகிற மகிமை பயங்கரமாய் இருக்கும். இனி வெளிப்பட போகிற மகிமை, இனி வெளிப்பட போகிற வாழ்க்கை, இனி வெளிப்பட போகிற நித்திய ஜீவன் பயங்கரமாய் இருக்கும். அந்த வெளிப்பட போகிற மகிமைக்கு நீங்களும் நானும் பங்காளிகளாய் இருக்கும்படி நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதத்தில் படிக்கிறோம். உங்கள் ஆத்துமாக்களையும் காத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் ஆதாயப்படுத்தின ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான
இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எதற்கெல்லாம் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்று சிந்தித்திருக்கிறோம். நாங்கள் கிருபைக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்திற்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். சுதந்திரத்திற்கு நாங்கள் பங்காளிகளாய் இருக்கிறோம். வெளிப்பட போகிற மகிமைக்கு நாங்கள் பங்காளிகளாய் இருக்கிறோம். திவ்ய சுபாவத்திற்கு நாங்கள் பங்காளிகளாய் இருக்கிறோம். தெய்வமே, நீர் தந்த மகிமைக்காக, கிருபைக்காக, நீர் தந்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதியும். இவங்க கையிட்டு செய்கிற வேலைகளை, வருமானங்களை ஆசீர்வதியும். இவர்களையும் குடும்பங்களையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒருவேளை ஜென்ம சுபாவங்களோடு இந்த வார்த்தைகளை கேட்பார்களானால் அந்த ஜென்ம சுபாவங்களை மாற்றி திவ்ய சுபாவம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வெளிப்பட போகிற மகிமைக்கு பங்காளிகளாய் மாற்றுங்க. பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு உதவி செய்வீராக. பரிசுத்தத்திற்கு பங்காளிகளாக அவர்களை மாற்றும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள, கிறிஸ்துவின் வருகை பரியந்த நிலை கொண்டிருக்க ஆவியானவர் உதவி செய்யும். எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.